குருவே சரணம், குருவே துணை. என்றென்றும் எப்பொழுதும் குருவின் துணையுடன் எல்லோரும் நலம் பெற வாழ வேண்டும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் யார்கிட்டயாச்சும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் வண்டியில் போயிட்டே இருந்தேங்க, திடீர்னு ஒரு நாய் வந்துச்சு. நல்ல வேளை நாய் வந்ததுனால நான் வண்டியை நிப்பாட்டினேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் லாரி போய் நல்லா மோதிட்டு, கொஞ்சம் நாய் மட்டும் வரலன்னா நான் அந்த லாரியில் அடிபட்டிருக்கோம். என்னமோ போங்க, கடவுள் கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த நாய் ரூபத்தில் முன்னோர்கள் ஆத்மாவும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது அன்னதானம் செஞ்சு அதன் மூலம் பசியாருன ஏதோ ஒரு ஆத்மா தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இதுதான் கடவுளோட கிருபை. அதனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஆலமரம், குள ஓரங்களில் உங்களால் முடிஞ்ச பொரி, உங்களால் முடிஞ்ச உணவுகளோ ஏதோ ஒன்று, பொரிகள் மெயினாக பொரி, கடலை இதெல்லாம் தூவி விடுங்க. அப்புறம் மனிதர்களுக்கு உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் செய்யுங்க. இது செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். குருவே சரணம், குருவே துணை.